ஆறு பேர்த்தையும் வரவழைப்பார். என்றைக்கு மாறுதலாக என்னுடைய தம்பி வீமராஜனையும் விஜயராஜனையும் இருவரை மட்டும் தனியாக வரவழைத்தாரா? உண்மையா? ஆகட்டும், முன்பதாக செல்லுங்கள், உடனே நான் அனுப்பி வைக்கின்றேன். அப்படி ஆகட்டும். தம்பி வீமா, விஜயா, இருவருமே வாருங்கள் தம்பிமார்களே. அண்ணா, தம்பி, நமது மாமனாகிய கண்ணவரான் வடபலாமரத்தில் பள்ளி கொண்டிருக்கின்றாராம். அப்படியா? யாது காரணம் தெரியவில்லை. வீமனையும் விஜயனையும் இருவரை மட்டும் தன்னந்தனியாக வரவழைத்திருக்கின்றாராம். ஆகையால் இது என்னுடைய ஞானத்தால் பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு தந்திர சூழ்ச்சியாக தெரிகிறது. ஆகையால் நமது மாமனாகிய கண்ணவரான் இருக்கும் ஆலயம் சென்று எப்போதும் போல் செய்யக்கூடிய மலர்களை தூவி நமஸ்காரம் செய்துவிட்டு அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை எட்டி நின்றுதான் கேட்க வேண்டும். ஆகட்டும் அண்ணா. எக்காரணத்தை கொண்டும் மாமனாகிய கண்ணவரானை கையில் மட்டும் தொட்டு விடாதீர்கள் தம்பிமார்களே. ஆகட்டும் அண்ணா. தொடாமல் ஜாக்கிரதையாக பார்த்துவிட்டு அப்படியே பார்த்து வருகிறோம். சொல்லுவதை கேட்டுவிட்டு நமது அஸ்ராவரி கோட்டை அது சீக்கிரமாக வந்து சேர வேண்டும். ஆகட்டும் அண்ணா. ஆகட்டும், அப்படியே பார்த்து வருகிறோம் அண்ணா. சென்று பாருங்கள். தம்பி அர்ஜுனா, அண்ணா, இப்பொழுது இருவரும் வடமாவரம் செல்ல வேண்டும். நமது மாமன் மாயக்கண்ணனை பார்த்து விட்டு வர வேண்டும் தம்பி. ஆகட்டும் அண்ணா. ஆகட்டும் தம்பி. பாருல மாயன் பாதம் பணிந்து வாருவமெல் மாயன் பாதம் பணிந்து வாருவமென்று பாங்குடனே பீமசேன அர்ஜுனானோ வழி நடந்தா. பாங்குடனே பீமசேன அர்ஜுனானோ வழி நடந்தா. மாயவாரை பணிந்து வாருவமெல் பணிந்து வாருவமென்று உத்தமானோ பீமசேன அர்ஜுனானோ வழி நடந்தா. உத்தமானோ பீமசேன அர்ஜுனானோ வழி நடந்தா. அருகிலுமால் பாதமல்லை பணிந்து வாருவமென்ற அருகிலுள்ள மாயன் பாதம் அறிந்து வாருவமென்று அன்புடனே பீமசேன அர்ஜுனானோ வழி நடந்தா. அன்புடனே பீமசேன அர்ஜுனானோ வழி நடந்தா. ஒட்டமும் நடையா ஓடிவாரோ பாண்டவர்கள் ஓடிவாரோ அர்ஜுனான. ஒட்டமும் நடையா ஓடிவாரோ பாண்டவர்கள் ஓட்டமும் நடையா ஓடிவாரோ அர்ஜுனானோ. யாரோ ஒருவன் என் மேல் அன்பு போட்டு விட்டான், காப்பாற்ற வேண்டும் என்று தெரிவிக்கின்றாயே கண்ணா. உண்மைதான். உன்மேல் அன்பு தொட்டவன் யார்? அண்ணவனை ஆகாய பட்சிகளுக்கும் தரை மிருகத்துக்கும் இரு கொடுத்துட்டு வருகிறேன் கண்ணா. கூறுங்கள், யார் என்று கூறுங்கள் கண்ணா, கூறுங்கள். பீமசேனா, மைத்துனர்கள் வந்து விட்டார்கள், நம்முடைய உயிரை காப்பாற்றுவார்கள் என்று எண்ணியிருந்தேன். ஆனால் தங்கள் மீது அன்பு போட்டவன் யார்? அண்ணவனை கொண்டு வந்து தங்களுடைய காலடியிலே போடுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். அப்பா, இரத்த வெள்ளமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. வேண்டாம், உங்களுடைய கரத்தை கொடுத்து என்னை எழுப்ப வேண்டும். என்னை அஸ்தாவர நாட்டுக்கு அழைத்து செல்ல வேண்டும். இருவரும் என்னை அருகில வந்து எழுப்புங்கள் பீமசேனா, எழுப்புங்கள். கண்ணா, என்ன தெரிவிக்கின்றார்? என்னை காப்பாற்ற வேண்டும் என்று தெரிவிக்கின்றாயே கண்ணா. உண்மைதான் தம்பி அர்ஜுனா. பார்த்தாயா, நம்மளுடைய மாமன் மாயக்கண்ணன் மேல் யாரோ ஒருவன் அன்பு ஓட்டி அன்னவரோ இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார். நம்மளுடைய மாமனோ வரவழைக்கும் பொழுது நமது அண்ணர் என்ன தெரிவித்தார்? கண்ணன் அகத்திலே சந்தேகமாக இருக்கின்றது. அன்னவரில் அருகில் சென்று பார்க்கும் பொழுது தூரம் நின்று பார்க்க வேண்டும், தொடாமல் பேசிவிட்டு வர வேண்டும் என்று தெரிவித்தான். நம்மளுடைய மாமன் இப்பொழுது உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றாரே தம்பி, எப்படி காப்பாற்றுவது? அண்ணனுடைய சொல்லை மீறுவதா, நம்மளுடைய கண்ணனை காப்பாற்றுவதா? ஒன்றுமே புரியவில்லையே தம்பி, என்ன செய்வோம்? அண்ணன் சொல்லை தட்டினாமல் போகலாமா? கண்ணல் படுதுயரோ பார்த்தினாமல் போகலாமா? ஐயோ, அண்ணன் சொல்லை தட்டினாமல் போடலாமா? இப்போ யாவதான வேலை சும்மா விடலாமா? அண்ணன் சொல்லை தட்டினாமல் போடலாமா? கண்ணல் படுதுயரோ பார்த்தினாமல் போகலாமா? ஐயோ, அண்ணன் சொல்லை தட்டினாமல் போடலாமா? எந்த யாவதான வேலை சும்மா விடலாமா?
வீட்டு நம்ம தனியா போகலாமா? நமதி பாடல்ல தர்ம சொல்லு கேட்கலாமா? இவரை காட்டினாயே தனிய வீட்டு போகலாமா? தம்பி வெள்ளகாரோ துணைகள் வண்டி ஆடுவாரா? தம்பி விட்டு விட்டு போகமானா கூடலையா? ஐயோ வில்லுக்காரங்களோடு ஆடுறாண்டா, இவரை விட்டு வேண்டி போகமானால் கூடலையோ? தம்பி, அண்ணா, நம்மளுடைய மாயவன் மாயக்கண்ணன் அன்று துரியோதனன் பகடையாடி நாடு நகரத்தை எல்லாம் இழந்து வனவாசத்தில் இருக்கும் பொழுது இழந்த நாட்டை பெற வேண்டும், எப்படி பெற வேண்டும் என்று யோசனை கேட்ட பொழுது பக்கத்துணை நின்று நம்முடைய மாமன் 18 நாள் போர் நடத்தினார். போரிலே வெற்றி கண்டோம், இழந்த நாட்டை எல்லாம் பெற்று இருந்தோம். தம்பி, நம்முடைய மாமனுக்கு இப்படி ஒரு ஆபத்து வரும் பொழுது நம்மளால் காப்பாற்ற முடியவில்லையே கண்ணா, என்ன செய்வதென்று ஒன்றுமே புரியவில்லையே. மாயவா, மதுசூதனா, எங்களை மன்னிக்க வேண்டும் கண்ணா. எங்களுடைய ஆயுதங்களை கொடுக்கின்றோம், அதை பிடித்து அமர்ந்த வேண்டும் கண்ணா, வர வேண்டும். பீமசேனா, அண்ணா, அண்ணனாகிய தர்மன் தெரிவித்து விட்டார் என்பதற்காக நீங்களோ கரம் கொடுக்க மறுத்து ஆயுதத்தை தருகிறோம், அந்த ஆயுதத்தை பற்றி எழுந்து வர வேண்டும் கண்ணா என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றாயே பீமசேனா. அன்று ஒரு நாள் அந்த சண்டாள பாவி துரியோதனன் பகடியாடி நாடு நகரங்களை இழந்து நீங்கள் கானகத்திலே காய்கறிகளை தின்று கொண்டிருக்கிற தருவாயிலே நீங்கள் எல்லாம் தண்ணீர் அருந்த வேண்டும் என்று சொல்லி அந்த நச்சு பொய்கை கருகாமல் சென்று தண்ணீர் அழிந்த பொழுது நீங்கள் அண்ணன் தம்பிகள் 4 பேருமே மடிந்து விட்டீர்கள். அப்பொழுது உன்னுடைய தர்மனாகப்பட்டவர் என்ன தெரிவித்தார் தெரியுமா? கண்ணா, என்னுடைய தாயாருக்கோ கொல்லி வைப்பதற்காக நான் இருக்கின்றேன், ஆனால் என்னுடைய சிறிய தாயாருக்கு கொல்லி வைப்பதற்கு யாருமே இல்லை, ஆகையினால் நகலனோ சகாதேவனுடைய உயிரை எழுப்பி தர வேண்டும் என்று அண்டவன் தெரிவித்தான். உன்னையும் உன்னுடைய தம்பியாகிய அர்ஜுனனையும் மறந்து விட்டார், ஆனால் ஐவருமே ஒன்றுதான் என்று நினைத்து அந்த 4 பேர்களுடைய உயிரிலே உங்களுக்கு நான் எழுப்பி கொடுத்தேன், அதையும் மறந்து விட்டாய். அது மட்டுமல்ல, அந்த துரியோதனன் உன்னையோ அந்த அக்கினி குண்டத்திலே தூக்கி எறிந்த பொழுது அங்கே 7 கன்னிமார்களை அனுப்பி வைத்து உன்னுடைய உயிரை காப்பாற்றி 7 ஆடை பலத்தையும் கொடுத்து 16,000 பலம் படைத்தவன் பீமசேனன் என்ற பேர் நாமத்தையும் கொடுத்தேன், அதையும் நீ மறந்துவிட்டு இன்றைக்கு நானும் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றேன். என்னை கரம் கொடுத்து எழுப்பதற்கு அண்ணர் சொல்லை பார்ப்பதா கண்ணனை பார்ப்பதா என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றாயே பீமசேனா. கண்ணா, இது நியாயமா? இது தர்மமா? அபிமா? கண்ணா, தாங்கள் சொல்வதிலும் நியாயமாக இருக்கின்றது. அன்று பாண்டவர்களை காப்பதற்காக எத்தனையோ நன்றிகளை செய்தீர்கள் கண்ணா. தாங்களை பார்த்து வரும் பொழுது எங்களுடைய அண்ணன் என்ன தெரிவித்தார்? கண்ணன் அழைத்ததிலே சந்தேகமாக இருக்கின்றது. அண்ணவரை பார்க்கும் பொழுது தூரம் நின்று பார்க்க வேண்டும், தொடாமல் பேசிவிட்டு வர வேண்டும் என்று என்னுடைய அண்ணர் எங்களுக்கு சொல்லிவிட்டார். இப்பொழுது உன்னை அருகில் சென்று பார்க்கும் பொழுது தொட்டு காப்பாற்றலாம் என்று இருந்தால் என்னுடைய அண்ணனுடைய சொல்ல மீறுவதாக ஆகிவிடும், நீதியும் நேர்மையாக அழிந்துவிடும் கண்ணா, அழிந்துவிடும். அண்ணர் சொல்ல மீறினால் நீதி அழிந்துவிடும், நேர்மை அழிந்துவிடும், ஆகையினால் உன்னை தொட மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். கண்ணா, மன்னிக்க வேண்டும். வேண்டாம் பீமசேனா, நன்றி கட்டவன் வீமன் என்று சொல்லி நாட்டு மக்கள் பேசுவார்கள். அந்த வீண் பழிக்கு ஆளாகாதே. எப்பொழுது நீ எனக்கு கரம் கொடுக்க மறுத்தாயோ என்னுடைய முகத்திலே நீ விழிக்க வேண்டாம். அர்ஜுனா, கண்ணா, நீயாவது என்னை காப்பாற்ற வேண்டும். 18 நாள் பாரத போரிலே உனக்கு நான் தேரோட்டியாக வந்தேன். எதிராளிகள் மீது அம்பு போட்டாய். அம்பு ஓடும் பொழுது எப்படி போட்டாய்? உன்னுடைய ஒரு கால் என்னுடைய தோளிலே இருக்க, மறுகால் தேரிலே இருக்க திரும்பி பார்த்தேன். நம்முடைய மைத்துனர் அர்ஜுனனுடைய கால் தானே இருக்கிறது என்று சொல்லி அன்று உன்னை நான் சுமந்தேன். ஆனால் இன்றாவது
என்னை சுமந்து கொண்டு அஸ்தாபுர நாட்டுக்கு நீ அழைத்து செல்வாய் என்ற நம்பிக்கையில இருக்கிறேன் அப்பா. வேண்டாம், என்னுடைய உயிர் போய் கொண்டிருக்கின்றது. நீயாவது கரம் கொடுத்து என்னை எழுப்பி அஸ்தாபுர நாட்டுக்கு அழைத்து செல்ல வேண்டும். தர்மத்தை பார்க்க வேண்டும். என் தங்கையாகிய திரௌபதியை பார்க்க வேண்டும். எழுப்புவாயப்பா, எழுப்புவாய். நீங்கள் செய்ததெல்லாம் சொல்லி காட்டி இந்த பாவியை உயிரோடு கொள்ள அர்ஜுனா, நான் செய்ததை சொல்லி காட்டுவனா? நன்றி மறந்து விட்டாயா? கண்ணா என்று வரவழைத்தால் முன்னால் வந்து நான் காப்பாற்றினேன். எனக்கு என்ன கைமாறு செய்தீர்கள்? நான் எதை சொல்லி காட்டினேன்? 18 நாள் பாரத போரிலே மைத்துனர்களை அழைத்து செல்ல வேண்டும், கௌரவ கூட்டத்தை அளிக்க வேண்டும் என்று உங்களுடன் இருந்தேனே, அதுதான் நான் செய்த பாவமா? நீங்களும் அத்தை மகன்கள் தான், அவர்களும் அத்தை மகன்கள் தான். நியாயம் எந்த இடத்துல இருக்கிறதோ அந்த இடத்துல இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுடனே கடைசி வரை இருந்தேனே, அதற்கு நீங்கள் செய்யக்கூடிய நன்றி தானா? பார்த்தாயா, லோகத்திலே தண்ணீர் தான் ஆறாக ஓடும், ஆனால் இந்த கண்ணனுடைய ரத்தமாகப்பட்டது ஆறாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. இதை கண்ணால் பார்த்து அண்ணன் தம்பிகள் இருவரும் என்னை காப்பாற்ற தவறினால் இந்த நாட்டு மக்கள் நன்றி கட்டவர்கள் பார்த்தவர்கள் என்று பேசுவார்கள். அப்பா அருகிலே வாருங்கள், உங்களுடைய கரத்தை கொடுத்து என்னை எழுப்புங்கள் அப்பா. அஸ்தாவர நாட்டுக்கு அழைத்து செல்லுங்கள் அர்ஜுனா, அழைத்து செல்லுங்கள். கண்ணா, ஒரு காலமே எங்களுடைய அண்ணன் சொல்லை மீறியதில்லை கண்ணா. ஆகையால் என்னுடைய அண்ணனுடைய கதியோ என்னுடைய காண்டிவத்தை தருகின்றோம். அதில் வழியாக எழுந்து வர வேண்டும் கண்ணா, எழுந்து வர வேண்டும். எங்களுடைய அண்ணன் இருக்கோடு அழைத்து செல்கின்றோம் கண்ணா. அர்ஜுனா, கரத்தை கொடுக்க மாட்டோம், காண்டிவத்தையும் தண்டாயத்தை தருகிறேன், அதை பற்றி எழுந்து வாருங்கள் கண்ணா என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றாய். பரவாயில்லை, கரம் கொடுத்த மறுத்த நீங்கள் ஆயுதத்தையாவது கொடுக்க உங்களுடைய மனமாகப்பட்டது முன்னே வந்து விட்டது. அதை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அர்ஜுனா, வீமா, உங்களுடைய ஆயுதத்தை கொடுத்து நான் மேலே எழுந்து வருகிறேன். அப்படி எழுந்து வருகின்ற தருவாயிலே நான் உயிரோடு இருந்தால் என்னை அஸ்தாபுர நாட்டுக்கு அழைத்து செல்ல வேண்டும். என்ன தெரிவிக்கிறார்? உண்மைதானப்பா. ஒருவேளை இந்த பாவி நான் இங்கே இறந்து விட்டால் என்ன செய்யப்படும் தெரியுமா? என்னை அஸ்தாபுர நாட்டுக்கு அழைத்து செல்லக்கூடாது. நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? உன்னுடைய 16,000 பலம் அனைத்தையும் பயன்படுத்தி என்னை தூக்கி விண்ணுலகம் நோக்கி நீ எரிய வேண்டும். இந்த பூலோகத்திலிருந்து உன்னுடைய அக்னி பானத்தால் தெய்வலோகத்தை எரிக்கக்கூடிய சக்தி படைத்த வண்டி. அந்த தெய்வலோகம் சென்ற என்னுடைய உடலாகப்பட்டது இந்த பூலோகத்தில் விடுவதற்கு முன்பதாகவே உன்னுடைய அக்னி பானத்தால் விண்ணுலகிலே என்னை நீ எரித்து விட வேண்டும். அப்படி நான் எரிந்து என்னுடைய சாம்பலாகப்பட்டது இந்த பூலோகத்தில் எந்த இடத்துல விழக்கூடாது. அப்படி என்னுடைய சாம்பலாகப்பட்டது எந்த இடத்துல விழுகிறதோ அந்த இடமெல்லாம் சுடுகாடாக மாறிவிடும். தூக்கி எறிவது உன்னுடைய கடமை, எரிப்பது உன்னுடைய கடமை. அந்த சாம்பலை இருவரும் கரத்தால் பிடிப்பது உங்களுடைய கடமை. ஆகையினால் நான் உங்களுக்கு முன்பதாக அங்கே வைகுந்தம் செல்கிறேன். அங்கே சென்று உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். எங்கே ஆயுதத்தை கொடுங்கள், ஆயுதத்தின் வழியாக இவருடைய பல மனத்தை பற்றிக் கொண்டு இவர்களுக்கு முன்பதாக புறப்பட்டு செல்ல வேண்டும். வைகுந்தத்தை வைக்கப்படும். மாயவா, நாச்சியமாக இருக்கின்றது. எங்களுடைய ஆயுதங்களை பிடித்து அமர செய்யும் பொழுது தாங்களே எங்களை எல்லாம் விட்டு தாங்கள் வைகுந்தம் சென்று விட்டீர்களே கண்ணா. உன்னுடைய திருமுகத்தை நாங்கள் இந்த பாண்டவர்கள் எந்த ஜம்மத்தில் காண போகின்றோம் கண்ணா? எந்த ஜம்மத்தில் காண போகின்றோம்? ஒன்றுமே புரியவில்லையே. என்ன செய்வதென்று எங்களுக்கு ஒன்றுமே புரியவில்லையே கண்ணா. மாயவர்தான் கூடு விட்டு வைகுந்தமே கோடு விட்டு திரு வைகுண்டமே பால்வாதிக்கும். மாயவர்தான் கூடு விட்டு வைகுந்தமே அல்வாளர். மாயவர்தான் கோடு விட்டு திரு வைகுண்டமே ஆழ்வாளர். போயவதில் செல்லும் முதல்
அர்ஜுனா, நம்மளுடைய மாமன் நம்மளை எல்லாம் விட்டு அன்னவரோ வைகுந்தம் சென்று விட்டார். செத்தவர் மாமனை நினைத்து அழுது புலம்பிக் கொண்டிருந்தால் எழுந்து வரப்போவதில்லை. இருந்தாலும் கூட கண்ணன் இருந்ததை நம்மளுடைய அண்ணனுக்கும் நாட்டு மக்களுக்கும் சொல்ல வேண்டும். அண்ணவரை அடக்கம் செய்துவிட்டு அஷ்டாபுரம் செல்ல வேண்டும். கண்ணன் இருந்ததை நாட்டு மக்களுக்கும் அண்ணனுக்கும் தெரிவிக்க வேண்டும். தம்பி செய்தடங்கு சாத்திரங்கள் போ செய்தவிட்டு தம்பி செய்தடங்கு சாத்திரங்கள் இப்போ செய்தவரா தம்பி கண்ணனோ இருந்தார் என்று நமதை அண்ணறினோ சொல்ல வேணும். கண்ணனோ இருந்தார் சரி நாமல் அண்ணறினோ கூற வேணும். மாறனோ இருந்தார் என்று நமதை அண்ணறினோ சொல்ல வேணும். இருந்தார் என்று நமதை அண்ணறினோ சொல்ல வேணும். வாரும் தம்பி அது கூடாது உடலுடனே தம்பி அண்ணா, நம்மளுடைய அண்ணருக்கு செய்ய வேண்டிய ஈம காரியங்கள் எல்லாம் செய்து முடித்து விட்டோம். நம்மளுடைய ஆயுதங்களை எடுத்து செல்ல வேண்டும் தம்பி அஷ்டாபுரம். ஆகட்டும் அண்ணா. தம்பி என்ன ஆச்சரியமாக இருக்கின்றது. என்னுடைய கதையாகப்பட்டது வலதகரத்தால் எடுத்து இடதுகையால் வீசினால் பின்னுலகம் செல்லக்கூடிய கதையை என்னுடைய இருகரத்தாலையும் தோக்க முடியவில்லையே. என்ன செய்வது தம்பி, என்ன செய்வது? வல்லமை சேர் பீமராஜல் கதையடிக்க பலனில்லாத கதையடிக்க கொண்டனான். வல்லமை சேர் பீமராஜல் கதையடிக்க பலனில்லாத தீர்க்கமுள்ள வில்விதாயல் தண்டடிக்க கொண்டனான். தீர்க்கமுள்ள வில்விதாயல் இல்லடிக்க பலனில்லாத தீர்க்கமுள்ள வில்விதாயல் சிலபலைக்க கொண்டனான். வீரமெல்லாம் போன பின்பு வீரனோ பூமீரா வீரமெல்லாம் போன பின்பு வீரகாலோ திருவருண. தம்பி நம்மளுடைய பலனை எல்லாம் நமது மாமன் மாயக்கண்ணன் ஆயிரங்கள் வழியாக பற்றி அன்னவர் வைகுந்தம் சென்று விட்டார். இந்த ஆயுதங்களை எல்லாம் சிலைகளாக கட்டித்தான் செல்ல வேண்டும் அஷ்டாபுரம். போகலாம். தம்பி பார்த்தாயா, கலர் வந்து கொல்லையிட தங்குமானோ காண்பதாரா கொல்லையிட தம்பிமானோ பட்டணத்தை கொல்லையிட பார்க்குமானோ காண்பதாரா தந்தையிட பார்க்குமாரா தம்பிமாரே பட்டணத்தை கொல்லையிட பார்க்குமானோ காண்பதாரா கொல்லையிட பார்க்குமாரா தம்பி. வரும் வழியிலே கல்லர்கள் வந்து ஆடு கொள்ளை மாடு கொள்ளை என்று கொள்ளை அடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களோடு போராடுவதற்கு நம்மிடத்தில் பெணல் இல்லாமல் போய்விட்டது. ஆகையினால் அன்னவர்களை கண்களால் பார்க்காமல் ஒதுக்கி செல்ல வேண்டும் அஷ்டாபுரம். அண்ணா தர்மபூமியா தம்பிமார்கள் அண்ணா, நமது மாமனாகிய கண்டபுரான் இருக்கும் ஆலயம் சுற்றி நமது மாமனாகிய கண்டபுரான் சொல்லக்கூடிய வார்த்தை கேட்டுவிட்டு வந்து விட்டார்களா தம்பி? அண்ணா தம்பி, நம்மளுடைய மாமன் மாயக்கண்ணன் சரி படபாலா மரத்தடியில் பள்ளி கொண்டிருந்தார். சரி, அங்கு சென்று பார்க்கும் பொழுது நம்மளுடைய மாமன் மேல் யாரோ அன்பு போட்டி தம்பி அந்த ரத்த வெள்ளத்திலே உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். தாங்களோ தம்பிமார்களே, நம்மளுடைய மாமன் மாயக்கண்ணன் அழைத்ததிலே சந்தேகமாக இருக்கின்றது. அன்னவரை பார்க்கும் பொழுது தூரம் நின்று பார்க்க வேண்டும், தொடாமல் பேசிவிட்டு வர வேண்டும் என்று தெரிவித்து விட்டீர்களே அண்ணா. நம்மளுடைய மாமனை காப்பாற்ற முடியாமல் எங்களுடைய ஆயுதங்களை கொடுத்து அமரச் செய்ய சொன்னோம். அண்ணவர் எங்களுடைய ஆயுதங்கள் வழியாக
எங்களிடத்தில் இருந்த எல்லா பலனை எல்லாம் பற்றி அச்சச்சோ. அன்னவர் வைகுந்தம் சென்று ஐயோ தம்பி, நமது மாமனாகிய கண்ணவரா நம்மளை எல்லாம் விட்டு விட்டு ஐயோ கண்டனையோ நமது மாமனாகிய கண்ணவராணி இல்லாத நாட்டிலே ஒரு பொழுது இருக்கக்கூடாதப்பா. நமது பாஞ்சாலி என்ற துறவதை அழைத்து வாருங்கள். அண்ணன் இறந்த செய்தியை சொல்லிவிட்டு உடனே வைகுந்தம் செல்ல வேண்டும் தம்பி. ஆகட்டும் அண்ணா. கண்ணா துரோபதா சாமி, அப்பா ஏன் சோகத்தில் இருக்க வேண்டிய காரணம் என்ன இருந்தது? கண்டே, உனக்கு அண்ணன் ஆகியே ஆமா, எங்களுக்கு மைத்துராகிய கண்ணவரா நம்மளை எல்லாம் விட்டு வைகுந்தம் சேர்ந்து விட்டீர் என்று சொல்கின்றீர்கள் சாமி. நம்மளுக்கு இனி யார் துணை இருக்க போகின்றார்கள்? ஐயோ, உந்தன் பதம் கேது எந்தெந்த நாளைக்கு உங்கள் பதமாறு எங்கள் துணை போரோ ராம ராமா. சாமி, உந்தன் பதம் கேது எந்தெந்த நாளைக்கு ராம ராமா. இந்த பாவிக்காக தொழில் கொடுத்து மானத்தை காத்தாயே, இப்படி எங்களை எல்லாம் விட்டு நீ மட்டும் வைகுந்தம் சேர்ந்து விட்டீர்கள் அண்ணா. உங்களை எப்பொழுது காணப்போகிறோம் என்ற ஜென்மத்தில் காணப்போகிறவண்ணா. எங்களை விட்டு நீ வைகுந்தம் சேர்ந்தீரோ எங்களை விட்டுமே வைகுந்தம் சென்றாயோ ராமராமா. போறோம், எது செய்ய போறோம் ராம
எங்களை எல்லாம் விட்டு விட்டு நீங்கள் மட்டும் வைகுந்தம் சேர்ந்து விட்டீர்களா? நாங்களும் உன் கூட வருகிறோம் அண்ணா, வருகிறோம். அம்மா கண்ணே, திருமதா ஆண்டாண்டு தூரம் அழுது புரண்டாலும் கூட மாண்டவர் வரப்போறதில்லை கண்ணே. ஆகையால் நமது பேரனாகிய பரிசுத்த மகராஜனுக்கு இந்த அஸ்தினாபுரி நாட்டை முடிசூட்டி வைத்து விட்டு அண்டவர் தெரிவித்தபடியாக நாமளும் உயிரோடு வைகுந்தம் செல்ல வேண்டும் கண்ணே. எழுந்து பாருங்கள் அப்பா தம்பிமார்களே. நமது பேரனாகிய பரிசுத்த மகராஜனை வரவழைத்து இந்த அஸ்தினாபுரி நாட்டை முடிசூட்டி வைத்துவிட்டு நாமளும் உயிரோடு வைகுந்தம் செல்ல வேண்டும். வாருங்கள் போகலாம் தம்பிமார்களே.